போது நம்ம கேர் தான் நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் ஃப்ரம் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ். லைக் நான் பேஷண்ட் கேட்குற டவுட் நமக்கு 100 பேஷண்ட்ல அவங்க ஒரு பேஷண்ட் டவுட் கேட்குறதா இருக்கலாம், பட் அவங்களுக்கு அது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக இருக்கும், இஷ்யூவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அவங்களோட இஷ்யூஸை வந்து நம்ம கரெக்டாக அட்ரெஸ் பண்ணுறது, ஜஸ்ட் அவங்க ஸ்கேன் போகும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு டிஷ்யூ ஆஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே. பிகாஸ் பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஷார்ப், அவங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. தே வெரி இன்ஃபார்ம்ட் ஆல்சோ. கூகுளில் இல்லாதது இல்லை, ஏஐ வந்துருச்சு, இல்லாதது இல்லை, அவங்களுக்கு தெரியாதது இல்லை. நிறையா இன்ஃபர்மேட்டரி வீடியோஸ் வருது, யூடியூப்ல வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது. அவங்க ஆல்ரெடி ஒரு பாதி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்க நம்ம கிட்ட டவுட் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு ஐடியாவோட தான் வந்திருப்பாங்க, என்ன டவுட்டு, என்ன ஆன்சர் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்மளை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்னா, கரெக்டாக அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ், டவுட்ஸ், இஷ்யூஸ்க்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு நல்ல கேர் கொடுக்கறது. நான் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவேன், பட் ஆஃப்டர் டெலிவரி ஒரு நியூ மதருக்கு வந்து அவ்வளோ டவுட்ஸ் இருக்கும் ஃபீடிங் பொறுத்து. பிகாஸ் அவங்களோட அவங்க பேபியை நினச்சி ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. ஃபீட் கரெக்டாக வரலன்னா, இல்லை ப்ளீடிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்டாஃப் டீம் தான் சொல்லணும். பிகாஸ் இங்கே கொஞ்சம் டெலிவரி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு பேஷண்ட் கூட எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்கிறது, தேர் ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் அந்த ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸை நான் மட்டும் கொடுக்க முடியாது, டீம் ஃபுல்லாகவே. அதாவது ஒரு 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 நம்மளோட ஒர்க்கர்ஸ்லேருந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறதுக்கு இந்த நம்ம ஆயமாஸ் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து ஃபீடிங்க்கு ஸ்டாஃப் ஹெல்ப் பண்ணுறது. பர்டிகுலர்லி இவங்க பேசும்போது சொன்னாங்க, அந்த 1.3 kg பேபி, அதெல்லாம் வந்து நம்ம நம்ம இருக்குதான் ஜஸ்ட் பட்டிங் டீம். இந்த டீம் வந்து 1.3 kg பேபியெல்லாம் வந்து இவ்வளோ நல்லா. பிகாஸ் நைட்டு டெலிவரி பண்ணி ஒரு 2 hours நான் கூட இருந்தேன், ஒரு 10:30 வரைக்கும் ஐ வாஸ் தென். அதுக்கப்புறம் டியூட்டி டாக்டர்ஸ், ஐ திங்க் அன்னைக்கு நைட் தமிழ் இருந்தாருன்னு நினைக்கிறேன், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. அப்புறம் சத்யபிரியா மேடம் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க, பீடியாட்ரிஷனை, அவங்களோட கைடன்ஸில் சார் வந்து கண்டினியூஸாக அந்த பேபிக்கு தேவையான செட்டப், பிகாஸ் பேபி நீடட் ஆக்சிஜன் ஆல் த்ரூ அவுட். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே. அதுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம செட்டப்பில் நம்ம ஃபுல் ஆஃப் பண்ணது இட்ஸ் அ மிராக்கிள். ஸோ நம்ம டீமோட ஒரு